Hello 12 CBSE students, நான் உங்கள் ரூபன் சார். ஸோ இந்த கொஷினில் in an experiment 3 microscopic lattice sphere are sprayed into a chamber and become charged with charges. ஸோ முன்னாடி இந்த கான்செப்ட்லாம் நம்ம வந்து சும்மா கொஷினை வந்து ப்ரீஃப் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா 3 ஸ்பியர்ஸ் இருக்குன்றாங்க. சரியா? இந்த 3 ஸ்பியர்ஸில் சார்ஜஸ் என்னென்னு சொல்கிறாங்க, +3e +5e -3e அப்படின்னு சொல்லிட்டு 3 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்பியர்ஸையும் என்ன பண்ணுறாங்கன்னா கான்டாக்டில் கொண்டு வராங்க சைமல்டேனியஸ்லி ஃபார் அ மொமெண்ட். ஒரு பர்டிகுலர் டைம் சும்மா 3த்தையும் கான்டாக்டில் கொண்டு வந்து திருப்பியும் காட் செப்பரேட்டட் பிரிச்சுடுறாங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பாசிபிள் ஃபைனல் சார்ஜ் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இவ்வளோ தான் இந்த கொஷினே. ஸோ இந்த கொஷினில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to find the total charge. we have to find the total charge. அப்போ டோட்டல் சார்ஜ் என்னது? So total charge which is equal to Q1 plus Q2 plus Q3. That means 3 சார்ஜஸை ஆட் பண்ணுங்க. இந்த 3 சார்ஜஸை ஆட் பண்ணினா you can able to see இந்த +3யோ -3யோ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் வேல்யூ you will be getting is +5e தானே கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எந்த வேல்யூவில் நமக்கு +5e கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ இது 3த்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். ஸோ 10e 6e கிடைக்குமா? 6e. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. இங்கே பாருங்கள் என்ன ஆகும் இங்கே. ஸோ யூ வில் பி கெட்டிங் 5e கிடைக்குதா இங்கே? ஓகே, இங்கே ஒரு 5e கிடைக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இந்த 2த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் வாட் 9 -4. ஸோ இங்கேயும் என்ன கிடைக்குது, 5e கிடைக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வில் பி கெட்டிங் 4e. சரியா? அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போது 2 இடத்துல எனக்கு 5e கிடைக்குது. அப்போ எந்த ஆன்சர் நான் எழுதணும் அப்படின்னும் போது யூ ஷுட் ரைட் பி தான். ஏன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட குவான்டைசேஷன் ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரியும்ல. ஆல்வேஸ் த சார்ஜஸ் ஆர் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது இன்டெக்ரல் மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். தட் இஸ் ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்கும். 1 2 3 4 5 6 இப்படி தான் இருக்குமே தவிர சார்ஜஸ் டெசிமலில் வராது. ஸோ டெசிமலில் வந்த ஒரே காரணத்துக்காக நம்ம சியை வந்து தப்புன்னு சொல்லிட்டு பீன்ற ஆன்சரை எடுத்துக்க போகிறோம். புரியுதா? ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸி. அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் குவான்டைசேஷன் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் கீ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா charges are always integral multiples of elementary charges. That is integral multiples தான் வரும், decimals வராது. Thank you.